Radiance Eternity, high-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. வரும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல காரைக்குடி தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடுறாரு. திருச்சியில இன்றைக்கு நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் மாநில மாநாட்டுல இது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்பட்டிருக்கு. 2016ஆம் ஆண்டு முதல் முறையாக சட்டப்பேரவை தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டுச்சு. 234 தொகுதிகளிலையும் போட்டியிட்டாலும் அந்த கட்சியின் வேட்பாளர்கள் ஒரு இடத்துலையும் வெற்றி பெறல. அதேபோல 2017 ஆர்கே நகர் இடைத்தேர்தல், 22 தொகுதி இடைத்தேர்தல், 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டப்பேரவை தேர்தல், 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் மற்றும் 2024 மக்களவை தேர்தல் போன்றவற்றிலும் எந்த தேர்தலையும் புறக்கணிக்காம நம்பிக்கையோட நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டுச்சு. ஆனா வெற்றி என்பது எட்டாக்கனியாகவே இருந்தது. ஆனாலும் 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்ல 8.22% வாக்குகளை பெற்றதோட மாநில கட்சி அப்படின்ற அந்தஸ்தையும் எட்டியிருக்கு நாம் தமிழர் கட்சி. தேர்தல் அரசியல்ல தன் பயணத்தை ஆரம்பிச்ச நாள் முதல் இன்று வரைக்கும் எந்த கட்சிகளோடையும் கூட்டணி வைக்காம தனிச்சே போட்டியிடுறாரு சீமான். அந்த வகையில எந்த தேர்தலையும் எந்த கட்சியோடையும் கூட்டணி அமைக்காம தனிச்சே 234 தொகுதிகளில் போட்டியிடுது நாம் தமிழர் கட்சி. பெரும்பாலான தொகுதிகளுக்கு ஏற்கனவே வேட்பாளர்களை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிச்சிட்டாரு. திருச்சியில இன்றைக்கு நடைபெற்ற அந்த கட்சியின் மாநில மாநாட்டுல 234 தொகுதிகளின் வேட்பாளர்களையும் ஒரே மேடையில அறிமுகம் செஞ்சு வச்சிருக்காரு சீமான். இந்த தேர்தல்ல காரைக்குடி சட்டப்பேரவை தொகுதியில தான் போட்டியிட போவதாக அறிவிச்சிருக்காரு சீமான். 2016ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்ல கடலூர் தொகுதியில சீமான் போட்டியிட்டார். அந்த தொகுதியில 12,497 வாக்குகளை மட்டும்தான் சீமான் பெற்றிருந்தாரு. 2021ஆம் ஆண்டு திருவொற்றியூர் தொகுதியில சீமான் போட்டியிட்டாரு. அந்த தொகுதியில 48,597 வாக்குகளை பெற்று தோல்வியடைஞ்சாரு. தற்போது 3வது முறையாக சீமான் காரைக்குடி தொகுதியில போட்டியிடுறாரு. காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி 5 முறை வென்ற தொகுதி. அதிமுக 4 முறையும், திமுக 3 முறையும், தமாக, பாஜக தலா 1 முறையும் வென்ற தொகுதி இந்த காரைக்குடி தொகுதி. திரைத்துறையை சேர்ந்த ராமநாராயணன் திமுக வேட்பாளராக போட்டியிட்டு 1989 இந்த தொகுதியில வென்றாரு. 2001 தேர்தல்ல பாஜகவின் மூத்த தலைவர்கள்ல ஒருவரான ஹெச் ராஜா இந்த தொகுதியில போட்டியிட்டு எம்எல்ஏவானாரு. காரைக்குடி தொகுதியில முக்குளத்தோர், முத்தரையர், தலித்துகள், நகரத்தார், யாதவர், பிள்ளைமார், இஸ்லாமியர், உடையார், கிறிஸ்தவர்கள் போன்ற எல்லா சாதியினரும் இருக்காங்க. ஆனா எந்த சாதியினரும் பெரும்பான்மையினர் என சொல்ல முடியாத ஒரு தொகுதினா அது இந்த காரைக்குடி தொகுதி தான். கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி போட்டியிட்ட மற்ற தொகுதிகளை விட சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில எழிலரசி என்பவர் 1,63,412 வாக்குகள் பெற்றிருந்தாரு அப்படின்றது இங்க குறிப்பிடத்தக்கதா இருக்கு. இவர் அகமுடையார் சாதியை சேர்ந்தவர். கட்சி கட்டமைப்புலையும் நாத்தக இந்த தொகுதியில வலுவாக இருக்குன்னு உறுதியோட நினைக்கிறாரு சீமான். தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியிலையும் நாத்தக்க நிர்வாகிகளுக்கு அங்கு நல்ல பெயர் இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ குறைபாடுகளோ அப்படின்னா களத்துல நாத்தக்கவினர் வந்து நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அந்த தொகுதி மக்கள். சீமானின் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளையான்குடி வட்டத்துல இருக்கும் அரணையூர் அப்படின்ற சிற்றூர் தான். அதனால காரைக்குடி பக்கத்து ஊர் அப்படின்றதுனால நம்ம வீட்டு பையன் பாணியில தன்னை தன் மக்கள் கைவிட மாட்டாங்கன்னு நம்புறாரு சீமான். 2021ஆம் ஆண்டு தேர்தல்ல திமுக கூட்டணியில காங்கிரஸ் இந்த தொகுதியில போட்டியிட்டுச்சு. அந்த கட்சியின் மாங்குடி 75,954 வாக்குகளை பெற்றாரு. பாஜகவின் ஹெச் ராஜா 54,365 வாக்குகளை பெற்றாரு. அமமுகவின் தேர்போகி பாண்டி 44,864 வாக்குகளை பெற்றிருந்தார். நாம் தமிழர் கட்சியின் துரைமாணிக்கம் 23,872 வாக்குகளை பெற்று 4வது இடத்தை பெற்றார். 2016ஆம் ஆண்டு காரைக்குடியில போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியின் பரிமளம் 5,344 வாக்குகளை மட்டும்தான் பெற்றிருந்தார். இந்த தடவை விஜயின் தாவைக்கவும் தேர்தல் அரசியல்ல களமிறங்குது. எனவே இத 4 முனை போட்டின்னு தான் சொல்லணும். திமுக கூட்டணியில காங்கிரஸ் காரைக்குடி தொகுதியை எக்காரணம் கொண்டும் விட்டு கொடுக்காது அப்படின்னு கூறப்படுது. திமுக காங்கிரஸ் சர்ச்சை விவகாரத்துல சோனியாவோட பேசி பிரச்சனைய சுமூகமாக்கியவர் ப. சிதம்பரம் அவர்கள். சிவகங்கை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ப. சிதம்பரம், கார்த்தி சிதம்பரம் கை ஓங்கி இருக்கு. என்னதான் சலசலப்புகள், உட்கட்சி பூசல்கள் இருந்தாலும் ப. சிதம்பரத்துக்கு ஆதரவாக சோனியா இருக்கிறதுனால காரைக்குடி காங்கிரஸ்கே என நம்ப தகுந்த வட்டாரங்கள் சொல்லுகிறது. சரி, தேசிய ஜனநாயக கூட்டணியில யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தா பாஜக லிஸ்ட்ல இந்த தொகுதியும் இருக்கிறதாம். அமமுக ஏற்கனவே போட்டியிட்டு இருக்கிறதுனால டிடிவி இந்த தொகுதியை டிக் செய்திருக்கிறாரா.
காரைக்குடியில திமுக கிளம்புறங்கள அப்படின்றதையும் தேசிய கட்சியோடு மோதுவதையும் பாசிட்டிவா நினைக்கிறாரு சீமான். இந்த தடவை வென்று சட்டசபைக்குள்ள நுழைய வேண்டும் அப்படின்றதுதான் சீமானுக்கு இலக்காக இருக்கு. அதற்காக வேட்பாளர்கள் அறிமுக கூட்டம் முடிஞ்ச கையோட தன்னுடைய அம்மாவையும் மனைவியையும் காரைக்குடியில களமிறக்கிறாரு. இவங்க 2 பேரும் ஒவ்வொரு வீடாக சென்று வேட்பாளர்களை சந்திக்க இருக்கிறார்களாம். இந்த தொகுதியில இவங்களை களமிறக்கி விட்டு தமிழ்நாடு முழுவதும் மற்ற வேட்பாளர்களுக்கு பிரச்சாரம் செய்ய இருக்கிறார் அப்படின்றது கூடுதல் தகவல் என்கிறது நம்ப தகுந்த நாத்தாக்க வட்டாரம். ஆக இம்முறை சீமான் போட்டியிடுறதுனால காரைக்குடி தொகுதி நட்சத்திர தொகுதி ஆகிறது. Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.